வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மொஹரம் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். மொஹரம் பண்டிகையையொட்டி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் மொஹரம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள மொஹரம் வாழ்த்து செய்தியில், இஸ்லாமிய புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த புனித நாளில் உலகமெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த மொஹரம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி உலக மக்கள் அனைவரும் அன்போடும் அமைதியோடும் சகோதரத்துவ உணர்வோடும் வாழ்வதற்கான நம்பிக்கையை இந்த தியாக திருநாள் வழங்கட்டும். நம் அனைவரது வாழ்விலும் அருளும் மகிழ்ச்சியும் செழிக்க வாழ்வதற்கான புதிய தொடக்கமாக இந்த இஸ்லாமிய புத்தாண்டு அமைய வேண்டும் என்று தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 125வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 125வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர் கலை பண்பாடு முகமது ஹசன் அமீத் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் ரூபாய் 40,72,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் தேவநாதன், சபரி, ஜனா, வீரக்கண்ணு, ஹரி, முத்து, வாசு, முருகன், ராமஜெயம், சுரேஷ், பாலகுரு, மிலிட்ரி முருகன், பாலு, கல்யாண சுந்தரம், முருகேசன், ரகு, ராஜேந்திரன், ஜீவா, வேலு, சந்தோஷ், மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி எதிர்வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை ஒரு நாள் விடுப்பு எடுத்து சுதேசி பஞ்சாலை எதிரில் தர்ணா போராட்டம் நடத்த உள்ளதாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் ஆகியவை இணைந்து எதிர்வரும் 9ஆம் தேதி அன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்துள்ளன. குறிப்பாக மோடி தலைமையிலான மத்திய அரசு பின்பற்றி வரும் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எதிரான பொருளாதார கொள்கைகள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் உள்ளிட்டவைகளை எதிர்த்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது.
8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிப்பதோடு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்களை NCJCM முன்வைக்கும் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு வெளியிட வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும். 1/1/2020 முதல் 30/6/2021 வரை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ள DA, DR ஆகியவற்றின் 18 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். கருணை அடிப்படையிலான வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு 5% உச்சவரம்பை நீக்கி அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் நிரந்தர பணியை வழங்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் ஒப்பந்தம் மற்றும் அவுட்சோர்சிங் அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும். தொழிலாளர் நல சட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக 4 தொகுப்புகளாக மாற்றியதை ரத்து செய்ய வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும். மின்சார திருத்த சட்டம் 2022 திரும்ப பெற வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். உணவு, மருந்து, வேளாண் இடுபொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் மீதான GST வரியை நீக்க வேண்டும். சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான எக்ஸைஸ் வரியை குறைக்க வேண்டும். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பொது விநியோக முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் முன்வைத்துள்ள 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் எதிர்வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஒரு நாள் விடுப்பு எடுத்து காலை 9 மணி முதல் 1 மணி வரை மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை எதிரில் தர்ணா போராட்டம் நடத்த புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர் தூவி புகழ்பாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் திருமதி புவனேஸ்வரி தலைமை தாங்கினார். முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகித்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய தியாகங்களை எடுத்துரைத்தார். பாஜக நிர்வாகிகள் செல்வ கணபதி, பத்மநாபன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், விஜயகுமார், இளவரசன், திருநாவுக்கரசு, சரவணன், ராஜ்மோகன், அங்கம்மாள், ஆனந்தன், வாசுகி, பிரபாகரன், பாஸ்கர், சரண்ராஜ், பூபாலன், அருள், ஆதிகேசவன் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின்
கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. பேருந்தில் தவறவிட்ட நகையை மீட்டுக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து விசாரணை செய்து மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த கிரைம் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவரையும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வெகுவாக பாராட்டினார். வானூர் சேமமங்கலம் இளவம்பட்டைச் சேர்ந்த கணவன் மனைவியுமான இந்திரா பாண்டுரங்கன் இருவரும் கிளியனூரிலிருந்து புதுச்சேரிக்கு வரும்போது 1 பவுன் கம்மல், 1/4 பவுன் மோதிரம் மற்றும் மூக்குத்தி வைத்திருந்த பையை பேருந்தில் தவறவிட்டனர். பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் கண்டாக்டர் தோட்டத்தைச் சேர்ந்த சுமதி என்பவர் பேருந்தில் கிடந்த பையை எடுத்துச் சென்றது தெரிய வந்ததை அடுத்து அந்த பெண்ணிடம் கேட்டபோது காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதாக கூறி அவர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காணாமல் போன நகையை மீட்டுக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து விசாரணை செய்து மீட்டு உரியவரிடம் கொடுத்த கிரைம் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் அனைத்து காவலர்களையும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வெகுவாக பாராட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், AICCTU, அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் ஊழியர் கூட்டம் உருளையன்பேட்டை தோழமை கூடல் அரங்கில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், AICCTU, அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் ஊழியர் கூட்டம் உருளையன்பேட்டை தோழமை கூடல் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மத்திய கமிட்டி உறுப்பினர் சோ பாலசுப்ரமணியன் தலைமையில் AICCTU மாநில செயலாளர் புருஷோத்தமன், அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழக மாநில செயலாளர் விஜயா, ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் மாநில செயலாளர் எஸ். அருள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பாசிச பாஜக அரசாங்கம் திணிக்கும் புதிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி 17 அம்ச கோரிக்கை உள்ளடக்கிய கோரிக்கை சாசனத்தை நிறைவேற்ற கோரி ஜூலை 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம், புதுச்சேரியில் முழு அடைப்பு இவைகளின் நோக்கங்களை விளக்கி மேலும் மாநில அளவில் பகுதி மக்களின் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு கோரிக்கை இயக்கத்தின் அவசியத்தை விளக்கியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மத்திய கமிட்டி உறுப்பினர் சந்திரமோகன் கருத்துரை வழங்கினார். ஊழியர் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், AICCTU, அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் ஊழியர்கள், செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். மாதவிடாய் நிற்கும் காலப்பகுதியில் ஏற்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் குறித்த கருத்தரங்கம் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சாய் லக்சர் ஹாலில் நடைபெற்ற ஒருநாள் பெண்களுக்கான மாதவிடாய் நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்க துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா, தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், PMS டாக்டர் சுரேஷ், டாக்டர் ராஜசேகர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்தின் நிர்வாக பொறுப்பினை ஆராய்ச்சி மற்றும் கல்வியியல் துறை புரொஃபசர்
ஆஃப் ஓபிஜி டீன் டாக்டர் பாப்பா தசாரி மற்றும் மருத்துவர்கள் வினோத், சக்திபாலன், அம்முலு, மனோபாலன், வினோத், கலைவாணி, பினேஷ், விஜய் ஆகியோர் செய்திருந்தனர். நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்கள் வேல்குமாரி, சுபா, நந்தினி, காவேரி, கல்பனா ஆகியோர் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக விளக்க உரைகளும் கருத்தரங்கமும் நடத்தினர். மேலும் மாதவிடாய் நிற்கும் காலப்பகுதியில் ஏற்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது, ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 5ஆம் நாள் உற்சவத்தில் சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு, காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. நேற்று சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் உபயதாரர் ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை, இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, காஸ்மாஸ் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் லாஸ்பேட்டை ECR சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை, இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, காஸ்மாஸ் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் லாஸ்பேட்டை ECR சாலையில் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பு மூட்டு மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, ECG, மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது. மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மருத்துவரின் பரிந்துரையில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு ஆபரேஷன்கள் இலவசமாக செய்யப்படும். இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெங்கடேஷ், நடராஜ், சுரேஷ்குமார், சத்யா, முருகன், பாலா, சுப்பிரமணி, ஜெகதீசன், வழக்கறிஞர் கார்த்திக், குமரேசன் மற்றும் மகளிர் அணி வள்ளி, வசந்தா, மேலும் மடுவுப்பேட் டோபிகானா தலைவர் சுப்பிரமணியன், பழனி பாபு, கதிரவன், இளங்கோ, முருகன், மோகன்ராஜ், பெருமாள், கனக சண்முகம், மாசிலாமணி, நடராஜன், நாகப்பன், கந்தசாமி பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் விஜயபூபதி, கங்கை அமரன், மோகன் பாபு, அருண் பாண்டியன் மற்றும் பெருமாள் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் அனிதா மற்றும் வைஷாலி ஆகியோர்கள் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார்கள். மீண்டும் முதன்மை செய்திகள். முஹர்ரம் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.